என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த செய்தி உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் நிச்சயமாக முழுமையாக கேள். என் குழந்தையே, நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ கட்டாயமாக வாங்கிவிட வேண்டும். இதற்காக நீ அதிகமாகவெல்லாம் எதுவும் செலவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 10 ரூபாய் கொடுத்து நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன் இல்லத்திற்குள் நீ கொண்டு வந்து சேர்த்து விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும். நான் சொல்வது என்னவென்று முதலில் கேட்டுவிட்டு அதன் பிறகு அதை நீ செய்யலாம். என் குழந்தையே, அம்மா எப்பொழுதும் சொல்வது போல எதையாவது நமக்கு சொல்லிவிடுவாள் என்று எண்ணி விடாமல், மஞ்சள் குங்குமம் போன்ற பொருட்களை எல்லாம் இன்று உன்னிடத்தில் சொல்லிவிட நான் வரவில்லை. என் குழந்தையே, நாளைய தினம் பங்குனி உத்திர நாள், அதாவது மாதத்தின் 12வது மாதமான பங்குனியும் நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரமான உத்திரமும் சேரக்கூடிய நாள். முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். 12 கைகளும் 12 செவிகளும் என்று அத்தனையும் 12ஆக உடைய முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இந்த நாள். இந்த நாள் மங்கள வெள்ளிக்கிழமையோடு கைகூடி வந்திருக்கின்ற இந்த நாளில் என் குழந்தையே, நிச்சயமாக முருகப்பெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் இந்த நாள் இதைவிட ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு சிறப்பான நாள் என்பதனையும் உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே தெய்வங்களுக்கு திருமணங்கள் நடைபெற்ற நாள் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் அல்லவா? அப்படி சொல்லப்போனால் நாளைய பங்குனி உத்திர நாளில் பல தெய்வங்களுக்கு திருமணம் நடந்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாள். இந்த நாளில் திருமணம் நடைபெற வேண்டி யாரேனும் விரதம் இருந்தாலும், திருமணம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்திருந்தாலும் நிச்சயமாக அது நடக்கும் என்பது ஐதீகம். அதனால் நாளைய தினம் உனக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற மிக பெரிய விடியல் என்பதனை புரிந்து கொண்டு அந்த நாளில் அத்தனை விஷயங்களையும் உனதாக்க நீ அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் தாயானவள் உன் முன்னின்று உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் செவி வந்து சேர வேண்டும். நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதை நிச்சயமாக தொட வேண்டும். எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கென நம் தாயானவள் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் நான் உனக்கு கொடுக்க நினைப்பது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய சந்தோஷத்தை முழுமையாக உனக்கு கொடுக்க நினைப்பதுதான் காரணம். அம்மா எதையுமே தேவையில்லாமல் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்ததில்லை அல்லவா? என் பிள்ளையே, நாளைய தினம் அத்தனை அதிசக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் பட்சத்தில் நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது அது உன் வாழ்க்கையின் உனக்கு மிக பெரிய பலனாக கிடைக்கும் அல்லவா? அதனால்தான் அம்மா இதனை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியல் என்பது நீ எழுந்திருக்கும் பொழுதே ஓம் சரவண பவ என்று முருகப்பெருமானினுடைய நாமத்தை சொல்லிவிட்டு எழுந்திரு. நிச்சயமாக அது உன்னுடைய மனதிற்கும் மிகுதியான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். அதாவது இருண்டு கிடக்கின்ற உன்னுடைய மனநிலை மாறும். எதையுமே சரியாக நாம் செய்வோம் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் கொடுக்கும். கந்தனின் துணை நமக்கு இருக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கான பேரதிசயத்தை நடத்த தயாராக இருக்கும் பொழுது அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய்து விட்டாயானால் உன்னுடைய அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உன் வழிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நாளைய தினம் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயானவளுக்கும் திருமணம் நடந்த நாள். முருகப்பெருமானுக்கும் தேவயானைக்கும் திருமணம் நடந்த நாள். இதுபோன்று சந்திர பகவானுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் திருமணம் நடந்த நாள். மகாலட்சுமி தாயானவளுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் திருமணம் நடந்த நாள். இப்படி பலரினுடைய திருமணங்கள் நடந்த நாள் என்பதனால் இந்த நாளில் என் குழந்தை, நிச்சயமாக நீ முதலாவதாக வாங்க வேண்டிய பொருள் மஞ்சள் கயிறு. உன்னுடைய இல்லத்தில் மஞ்சள் கயிறை வாங்கி வைத்து பூஜை செய்து உன் வீட்டின் அருகில் இருக்கின்ற சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமமும் இந்த மஞ்சள் கயிறும் என்று நிச்சயமாக நீ வைத்து கொடுக்கலாம்.
அப்படி கொடுக்கும் பொழுது உன்னுடைய தாலி பாக்கியம் நிலைக்கும். சுமங்கலியாக நீண்ட நாட்கள் வாழ்வதற்குரிய அத்தனை ஆசிகளும் தெய்வத்திடமிருந்து உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உனக்கு கிடைக்காமல் போனதை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பேரதிர்ஷ்டமான செய்தி உனக்கு கிடைத்திருக்கிறதல்லவா? உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் உனக்கும் இடையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம். இதுவெல்லாம் இந்த நாளில் நிச்சயமாக உனக்கு தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த நேரம் உனக்கு வாழ்க்கை தந்திருக்கின்ற இந்த செய்தியே உனக்கு கிடைத்திருக்கின்ற முதலாவது வெற்றி என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த வெற்றியை நீ எப்பொழுதும் உறுதி செய்ய வேண்டும். இந்த வெற்றியை எப்பொழுதும் நீ உடனிருந்து பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி எதற்கெடுத்தாலும் கலங்கி நிற்பதை விட நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் கடந்து விட்ட ஒரு சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு தருவது போல இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதை என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுக்கொண்டு தேவையா தேவையில்லையா என்பதனை அதன் பிறகு நீ முடிவெடுத்து விடலாம். என் குழந்தையே, ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை எதையுமே உனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. நாட்கள் செல்ல செல்ல இந்த அனுபவங்கள் உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. எதையும் கடந்து நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தையும் உனக்குள் கொடுத்து விட்டதல்லவா? அது போதுமே. இனி சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கை யாருக்கும் எதையும் கொடுக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு தருவது போல இந்த வாழ்க்கை எத்தனை விஷயங்களையும் யாருக்கும் கொடுத்ததில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை முதலில் நீ நம்பிக்கொண்டால் அது போதும். உன்னுடைய நம்பிக்கைக்கு பலன் நிச்சயமாக என்னிடத்தில் உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். மகாலட்சுமி தாயானவளுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் திருமணம் நடந்த நாள் என்பதனால் நாளைய தினம் பச்சை கற்பூரம் உன் இல்லத்திற்குள் நிச்சயமாக நீ கொண்டு வந்து விட வேண்டும். லக்ஷ்மி தாயானவள் வாசம் செய்கின்ற ஏலக்காய், மஞ்சள், குங்குமம் இவை எல்லாவற்றையும் நீ உன் இல்லத்திற்குள் கொண்டு சேர்த்து விடு. ஏனென்றால் நாளைய தினம் மங்கள வெள்ளிக்கிழமையும் என்பதனால் நிச்சயமாக சட்டென்று இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் கைகூடி வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாமும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கு நான் தருவதை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்திட வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் நிறைவாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் கொடுப்பது எல்லாம் எப்பொழுதும் உனக்கானதும் உன்னுடைய நம்பிக்கைக்குரியதுமாக இருக்கட்டும். நான் தருவது எல்லாம் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். இதையெல்லாம் தாண்டியும் நீ இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உறுதியாக பெற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள நீ நினைத்தாலே அது உன்னை வந்து சேர்ந்து விடும். யாரும் உன்னிடத்தில் இருந்து எதையும் பறிக்க முடியாது. தெய்வங்களையே தன் வாழ்க்கையின் மிக பெரிய துணையாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளை அல்லவா? உனக்கு இது போன்ற செய்திகள் கிடைத்து விட்டால் போதுமே. இதை நிச்சயமாக நீ பின்பற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ அடைந்து விடுவாய் அல்லவா? இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் என்னவெல்லாம் கேட்கிறதோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா? எதிர்வரக்கூடிய நிலையில் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நீ உறுதியாக நம்புகிறாயும் அதையெல்லாம் உனக்கு தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். இனி இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் மாறி உனக்கான பெருமகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும்.
உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் வேறெந்த விஷயங்களும் உன்னை வழி நடத்தியதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் தருவது போன்ற ஒரு சந்தோஷத்தை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ பெற்றதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் தருவது எல்லாமும் உன்னை சந்தோஷப்படுத்தவும் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவும் என்பதனை தெரிந்து கொண்டால் இந்த நிலையையும் தாண்டி உனக்கான பேரதிசயத்தை நான் எப்பொழுதும் நடத்தி கொடுப்பேன் என்பது உன் நினைவில் வந்துவிடும். சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் எப்பொழுதுமே என் பிள்ளை சரியாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்தால் இந்த வெற்றி உன் வாழ்க்கையில் உறுதியாக உனக்கு நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே உறுதியாக நான் தரத்தான் நினைக்கிறேன். எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிட நான் எண்ணியது கிடையாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை விலக்கி வைக்க அம்மா நினைத்தது கிடையாது. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் உறுதியாக பெற்றுக்கொண்டு நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பின்பற்றி கொண்டே இரு. இந்த இரவு உனக்கு கொடுக்கின்ற இந்த செய்தி நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்திராத ஒரு வெற்றியும் கனவிலும் நினைத்திராத ஒரு சந்தோஷமும் என்றும் என்றென்றும் உனக்கானதாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் வந்து நம் வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை தடுத்து நிறுத்துவது? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் தெய்வம் பொறுப்பெடுத்து கொள்ளும் பொழுது இதையெல்லாம் நீ சரியாக உன் வாழ்க்கையில் பின்பற்றி உனக்கான வெற்றியை நீ எப்பொழுதும் போல நிறைவாக பெற்றுக்கொள். அது போதும். உன்னை வேறெந்த விஷயங்களும் வாழ்க்கையில் காயப்படுத்தி விடாதபடிக்கு உனக்கான பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய். நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உன் கைகூடி வந்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் தருவதையும் உனக்கு கொடுப்பதையும் நீ சரியாக தெரிந்து கொள். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற மாற்றங்களை நீ என்னவென்று எப்பொழுதும் சரியாக நினைவில் கொள். உன்னோடு இருக்கும் பொழுது உன் தாயானவள் உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன்னை எப்பொழுதுமே சந்தோஷத்தின் வழியில் அழைத்து சென்று உன்னுடைய வெற்றியை உனக்கு கொடுப்பது போலத்தான் நாளைய பங்குனி உத்திரம் மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வேறெந்த விஷயத்தையும் நினைத்து என் குழந்தை இந்த வாழ்க்கையில் பதற்றமோ பின்வாங்கவோ செய்யாதே. நாளைய தினம் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள். வாழ்க்கையில் கிடைக்கின்ற பேரதிர்ஷ்ட நாள் அல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் அல்லவா? இந்த விடியலில் உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து உனக்கான நம்பிக்கையோடு நீ முன்னேறி செல். கந்தபெருமானினுடைய அருளும் அத்தனை தெய்வங்களினுடைய அருளும் உனக்கு கிடைத்தே தீரும். உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் தெய்வம் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது. இந்த நேரத்தில் அதை பெறுவதற்கு நீ தயாராக இருந்து விட்டால் போதும். வேறு எதுவும் என் குழந்தைக்கு இனி இந்த வாழ்க்கையில் தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பினால் மட்டுமே இந்த செய்திகள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளில் நான் சொன்னது போல மஞ்சள் கயிறு, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இவற்றை எல்லாம் உன் இல்லத்திற்குள் வாங்கிக்கொள். மஞ்சள் கயிறு மாற்றுவது என்பது நாளை மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயமாகும். எல்லோருக்குமே வாழ்க்கையில் இது போன்ற நாட்கள் கிடைக்கும் பொழுது இதையெல்லாம் செய்வது என்னவென்று தெரியாமல் இருந்துவிடும். ஆனால் உனக்கு நான் கொடுத்திருக்கின்ற இந்த செய்தியினால் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை செய்து உனக்கான நன்மைகளை நீ விட்டு விடாதே. தாயானவளின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்த தயாராகிவிட்டது. எந்த நேரம் யாருக்கு என்ன கஷ்டங்கள் வரும் என்று தெரியாத பட்சத்தில் என் குழந்தையே, அதற்கு முன்பாகவே இந்த பிரச்சனைகள் எதுவும் உன்னை வந்து சேர்ந்து விடாதபடிக்கு உன்னை சுற்றிய பாதுகாப்பு வளையத்தை நீ தெய்வங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறாய் என்பதனைத்தான் உன் அம்மா உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன்.
நான் நடத்துவது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த தயாராகிவிட்டது. இனி என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கான உண்மைகளை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எதற்கும் என் பிள்ளை அஞ்ச வேண்டாம். உனக்கு நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.